ஆகாஷ்வாணி நாடக விழா நாடகத்தில் இன்று மண் காத்த மருத சகோதரர்கள் நாடகம். எழுதியவர் H. அனார்கலி. அமைப்பு ரமேஷ் ராஜா. மண் காத்த மருத சகோதரர்கள் நாடகம். முதன்மை அமைச்சரே, நாட்டின் நிலவரம் என்ன? மக்களின் வாழ்க்கை, வேளாண்மை சிறப்பாக உள்ளதா? வணங்குகிறேன் அரசே. நம் நாடு வளமாக அமைதியாக உள்ளது. மக்கள் நிறைவாக வாழ்கிறார்கள். கண்மாய், குளம் என்று நீர்நிலைகளை தாங்கள் ஊர்தோறும் உருவாக்கியுள்ளீர்கள். வேளாண்மை செழிக்கிறது. மாடு, கன்று என கால்நடைகளுக்கும் எந்த குறைவும் இல்லை அரசே. ஆஹா, இனிமை இனிமை. அரசே, எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்னது? அரசிக்கு ஆசையா? அதுவும் அரசரிடம் முறையிடும் அளவுக்கு. தங்களின் ஆசையை அரசர் என்ற முறையில் என்னிடம் முறையிடுகிறீர்களா, அல்லது கணவன் என்ற முறையில் உரிமை கோருகிறீர்களா? மன்னவன் திருச்சபையில் மனைவிக்கு ஏது வேலை? அரசர் இருக்கும் அவையில் ஆணையிடும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தானே. குறுக்கீடுக்கு மன்னிக்க வேண்டும் அரசே. எங்கள் பட்டத்து அரசி பாங்கறிந்தவர், பண்புடையவர், எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களின் அன்புக்குரிய மனைவி. அவர்களின் அணுகுமுறை அறிவு சார்ந்தது அரசே. அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அரசியார் பக்கம்தான் போலும். அரசி, தங்களின் ஆசை? வணங்குகிறேன் அரசே. வீரம் செறிந்த சிவகங்கை சீமையின் செழிப்பு மகிழ்வை தருகிறது. ஆண்டவன் உரையும் ஆலயங்கள், அதற்கு இணையான கல்வி சாலைகள், ஆடவரும் பெண்டிரும் அச்சமின்றி உலாவர பாதுகாப்பு, நீர்வளம், அதன் பொருட்டு நிலவளம். தங்கள் ஆட்சியில் அனைத்துமே சிறப்புதான். பின்னர் அரசியார் கோரிய உதவிதான் என்ன? அறிவுடை மங்கையர் ஆயுதம் ஏந்தி போரிடும் களை கற்றிட வேண்டும். தேவை ஏற்படின் போர்க்களம் புகுந்து பகைவர் சேறு அழித்திட வேண்டும். தமிழகத்து பெண்கள் தரணைக்கு தலைமை தாங்கிட கல்வியும் போர்க்களையும் அவசியம் என்பது என்னுடைய எண்ணம். ஆஹா ஆஹா, அருமை அருமை. கன்னியர்கள் களம் காண வேண்டும் என்ற அரசியின் அவா அற்புதம் அற்புதம். தாய்மண் காத்திடும் தருணத்தில் காளையரோடு கன்னியரும் களம் காண நினைக்கும் அரசி வேலு நாச்சியாரின் சிந்தனை பாராட்டுக்குரியது. அமைச்சரை, அரசியாருடன் கலந்தாலோசித்து ஆவண செய்யுங்கள் உடனடியாக. உத்தரவு அரசே. அரசே, தங்களை காண இருவர் வந்துள்ளதாக செய்தி வந்துள்ளது. வரச் சொல்லுங்கள். வணங்குகிறோம் அரசே. தாங்கள் இருவரும் பெரிய மருது, சின்ன மருது. சொந்த ஊர் பெற்றோர் விவரம் தர இயலுமா? மாதம் 12 வற்றாது வளம் கொழிக்கும் கிருதுமா நதிக்கரைக்கு அழகு சேர்க்கும் முக்குளம் எம்போர். உன் தாய் தந்தை பற்றி? அது பற்றி கூறத்தான் அரசே, நான் சொல்ல வந்தது. நிறுத்து. நீர் என்ன சொல்வது? நான் கூறுகிறேன் கேள். என் அன்பிற்கினிய அரசர் முத்து விஜய ரகுநாத சேதுபதியின் படைத்தளபதி உடையார் உன் தந்தை. உணவோடு இந்த மண்ணின் வீரத்தையும் உமக்கு சேர்த்து ஊட்டிய பெண்ணரசி பொன்னாத்தாள் தன் மணி வயிறு திறந்து உம்மை பெற்றெடுத்த அன்னை. அப்படித்தானே? அரசே, நாங்கள் ஏதாவது தவறாக கூறியிருந்தால் மன்னித்தருள வேண்டும் அரசே. பெரிய மருது, சின்ன மருது, உன் தந்தை எமக்கு இனிய நண்பர். பொன்னாத்தாள் என் உடன்பிறவா அன்பு சகோதரி. இடைவிடாத அரசவை அளவில் காரணமாக முன்பு போல் நாங்கள் தொடர்பில் இல்லை. மருது சகோதரர்களே, தங்கள் வரவின் நோக்கம்? அரசே, தங்கள் படையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற பேரவா கொண்டு இங்கு வந்துள்ளோம். ஆஹா ஆஹா, நன்று, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.
சரி நேர்களே, இதே மாதிரி வேற ஒரு வெரைட்டியான ப்ரோக்ராம்ஸோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுபவர் உங்கள் பிரியமான தோழி தாமரை செல்வி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். குறுக்கிடுவதற்கு மணித்தொருள் வேண்டும். அரசே, விரும்பாதது ஒன்று நடக்கிறது என்றால் மறுதளிக்கத்தான் மனம் விரும்பும். ஆனால் பரங்கியர் படை பக்கத்தில் வந்துவிட்டது என்பது மெய். ஆத்திரப்படுவதை விட ஆலோசித்தல் இப்பொழுது மிக அவசியம் என்று கருதுகிறேன். பிழைக்க வந்த கும்பினிக்காரர்களுக்கு கொஞ்ச நாட்களாய் கோட்டையை பிடிக்கும் பேராசை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு நாம் யார் என்று காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. தயாராகுங்கள் போருக்கு. உத்தரவு அரசியாரே. கும்பினியாரின் தூதர் ஒருவர் தங்களை காண வந்துள்ளார் அரசே. வரச் சொல். அரசரே, வந்திருப்பது தூதன் தான். தூதனை சந்திக்க அரசர் எதற்கு? பின் யாரை? தூதன் பெரிய மருதுவை சந்திக்கட்டுமே. சந்திப்பில் நிகழ்வதை தாங்கள் தூரத்திலிருந்து அறிய ஏற்பாடு செய்து விடலாம். நல்லது, அப்படியே ஆகட்டும். அரசரை சந்திக்க வேண்டும். யார் நீ? ஆங்கில அரசின் தூதுவர். வரவின் நோக்கம்? அரசரிடம் மட்டும் தெரிவிக்க ஆணை. பரவாயில்லை, எம்மிடம் தெரிவிக்கலாம். முடியாது. உயிர் மீது ஆசை இல்லையா? துச்சமாக எடை போடுகிறீர். உச்சமாய் நினைப்பதற்கு உயர்ந்ததாய் உம்மிடம் எதுவுமே இல்லையே. ஆங்கிலேயரின் வலிமை அறியவில்லை நீவிர். அடுத்தவர் உடைமையை தட்டி பறித்து தமதாக்கி பேராசையில் அவமான கொடியை பறக்க விடும் உமது வலிமை எம் கால் தூசிக்கு சமம். வீண் வார்த்தைகள் எதற்கு? அரசரை காண முடியுமா முடியாதா? ஏற்கனவே கூறியதுதான், அரசரை காண முடியாது. அப்படியானால் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கூறு கூறு. வல்லமை பொருந்திய ஆங்கில அரசுக்கு சிவகங்கை அரசு ஆண்டுதோறும் 5000 பணம் கப்பம் கட்ட வேண்டும். கப்பம் கட்ட வேண்டுமா? மகசூலில் 1/4 பங்கு தந்துவிட வேண்டும். என்ன? ஆங்கில அரசின் சட்ட திட்டங்களை நாட்டி அமல்படுத்த வேண்டும். மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க நேரிடும். என்ன அச்சுறுத்தலா? ஆணை, ஆங்கில அரசின் ஆணை. வணிக போர்வையில் நயவஞ்சகமாய் புறவாசல் நுழைந்து கோட்டையில் கொடி பறக்க விட துடிக்கும் பேராசை பெருச்சாளிகள் எங்களிடம் பேரம் பேசுகிறார்களா? பிச்சை எடுப்பதில் உனக்கு பெருமை. அடுத்தவன் உடைமையை தட்டி பறிக்க துடிப்பது உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா? மானம் கெட்டவர்களே! போடா, போ, போய் கூறு. மறுத்து விட்டார்கள், களங்காண துடிக்கிறார்கள் என்று கூறு. போ. வீணாக மக்கள் பெரும் துன்பம் காண்பார்கள். ஆடு நனைகிறது, ஓராய் அழுகிறது. வஞ்சகம் நாங்களும் அறிவோம். போடா, போ. மன்னர் முத்து வடுகநாதர், வேலு நாச்சியார், படை தளபதிகள் மருது பாண்டியர், வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. என் இனிய மக்களே, நாம் விரும்பாதது நம் மண்ணில் நடக்கப் போகிறது. அறநெறி வழி நின்று வாழும் நம் மண்ணை அந்நியர்களால் ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் ஆசையை நிர்மூலமாக்க இதோ விரைகிறோம். அஞ்சா நெஞ்சுறுதி கொண்ட வீரர்கள், நம் மண்ணை உயிராய் நேசிக்கும் மருது சகோதரர்கள், உங்களின் அரசனாகிய நான் இத்தனை பேர் இருக்க நீங்கள் ஏன் போர்க்களத்திற்கு? உயிர் உடைமை காத்து கோட்டைக்குள்ளே இருங்கள். தானியங்களும் நீரும் வேண்டும் அளவிற்கு நிறைந்துள்ளது. விரைவில் வெற்றி செய்தி வரும். வந்து சேருங்கள், நம் படையை வரவேற்க சென்று வருகிறோம். வீரர்களே, புறப்பட்டு விட்டோம் தாய் மண்ணை காக்க. நாம் பிறந்து வளர்ந்த பூமி தாயை சொந்தம் கொண்டாட வேறில்லாத வேற்று நாட்டார் ஆசைப்பட்டு விட்டனர். அன்னை பூமியை அடுத்தவன் ஆள வேடிக்கை பார்ப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும் இந்த ஒற்றை சொல் போதுவே வெற்றி தந்திடும். சென்றிடுவோம், வென்றிடுவோம். ஆஹா, போர்க்களத்தில் அரசி வேல்நாச்சியார் மின்னலன சோழும் வாழ், புறவியில் குண்டென நிமிர்ந்த தோற்றம், அஞ்சாத பெண் சிங்கமாய் களத்தில் புகுந்து காற்றென பறக்கிறார். போர்க்களத்தில் அரசியாரின் வரவுக்கு காரணம் அறிவோம். இப்பொழுது மனம் பகைவரை சூழட்டும்.
போர் அறத்தின் நிழல் அறியாத கள்ள மனம் கொண்ட கயவர்கள், வஞ்சக வாளினை மாயமாக சுழற்றி நேர் நிற்க அஞ்சி பீரங்கி பேய் கொண்டு மறைந்து தாக்கிய பேடிகள், ஆண்மையின் அடையாளம் தொலைத்த நய வஞ்சக குள்ள நரிகளின் கொடிய செயலால் நம் மன்னர் முத்துவடுகநாதரை தொலைத்து விட்டோமே. வீரவாள் ஏந்திய வெற்றி வேந்தனை இழந்து விட்டோமே. அரிய முத்தாபரணத்தை முழுவதாய் தவற விட்டு விட்டோமே. தாய் பசுவை இழந்த கன்றுகளாய் குடிகள் கண்ணீர் சிந்த செல்வ மகனாரின் உடலை மண்மகள் தழுவினாளே. என் செய்வோம்? ஐயோ ஐயோ, முழு நிலவை தொலைத்துவிட்டு முச்சந்தையில் நிற்பது போல நாங்கள் திகைத்து நிற்கிறோமே. ஐயோ, திகைத்து நிற்கிறோமே. அரசியல் கடும் புயல், அந்நியரின் தீய சக்தி, தமிழக மன்னர்களின் பேராசை, நயவஞ்சகம். சிவகங்கை சீமையை விட்டு பிரிந்து வந்து சேர ஆண்டு 8 ஆயின. ஆமரசி, திண்டுக்கல் மலை மேல் உடல் இருந்தாலும் சிந்தையெல்லாம் உயிரின் மேலான நம் மண்ணின் மீதும் மக்கள் மீதுமே இருக்கிறது. நம்மை போலவே நம் மக்களும் நம்மை பிரிந்து வாடினர். அடிமை வாழ்வு வாழ்வதை விட வீர சொர்க்கம் புகவே ஆவி துடிக்கிறது என்று எங்களுக்கு ரகசியமாய் செய்தி அனுப்பினார்கள். எரிமலையாய் பொங்குகிறது மனம். நட்புக்கு நஞ்சு கொடுக்கும் வேடமிட்ட நண்பர்கள், மண்ணாசை கொண்டு அந்நிய ஏகாதிபத்திய அடிவருடிகள், நெஞ்சு கொதிக்கிறது. நீதிப்பிழைகள், நியம பிழைகள், வஞ்சகம், மனம் வதைக்கிறது. ஐயோ, மனம் வதைக்கிறதே. இளைய மருது, கலங்க வேண்டாம். காலம் அவர்களை கவனித்துக் கொள்ளும். முகத்தின் முன்பக்கம் விழிகள் என்றாலும் என் திசையும் கண் கொண்டு அளந்திடும் நேரம் இது. அதுதான் நல்லாட்சியின் அழகு. கவனத்தில் கொள். மருது சகோதரர்களே, அமைச்சர்களே, எனதருமை பெருமக்களே, என் சொற்களை செவிக்கொள்ளுங்கள். அரசர் முத்துவடுகநாதர் இல்லா சிவகங்கை சீமையை என்னால் சிந்தித்தும் பார்க்க இயலவில்லை. அரச பொறுப்பிலிருந்து விலகிட என் மனம் விரும்புகிறது. அதற்கான நேரமும் வந்துவிட்டது. அரசியாரே, காப்பீர் என்ற நம்பிக்கையின் தாரணி விளக்கு, வெந்துயிர் நீக்க வந்த முழு நிலா என்று தங்களையே நம்பிக்கை விதையாக வைத்திருக்கும் மக்களுக்கு தங்களின் வார்த்தை. அச்சம் வேண்டாம் அமைச்சரே. என் இடத்தில் மருது சகோதரர்கள் இருந்து ஆட்சி புரிவார்கள். மக்களை கண் என காப்பார்கள். தீ என புரிதல், முறை தவிருடைமை, செம்மைத்தீர் அரசியல், அநீதி அனைத்திற்கும் சாவு மணி அடிப்பார்கள். அரசியாரே, அரியணையில் தாங்கள் அமர்ந்து எங்களுக்கு ஆணையிடுங்கள். வீரச்சொல் உங்களது, வினையாற்றுவது எங்களது. இதுதான் எங்கள் விருப்பம். மக்களின் விருப்பமும் அதுதான். மருது இணையர்களே, அமைச்சர்களே, எனதருமை மக்களே, உங்கள் அரசியாரின் ஆணை இது. விண், மண், மலை, கடல் மீது ஆணை. இன்று முதல் நமது சிவகங்கை சீமையின் அரசர்களாக பொறுப்பேற்கிறார்கள் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களை நீவீர் நன்கறிவீர்கள். நல்லறம் நாடுபவர்கள். இன்னுயிர் தந்தாவது மக்களையும் மண்ணையும் காத்திடுவார்கள். அவர்களின் கரம் வழுக்க களிப்புடன் ஆதரவு தந்திடுவீர். மருதரசர்கள் வாழ்க! காரில் அழித்து கண்ணல் இன்பம் அளிக்க வந்த நாயகர்கள் வாழ்க! அமைச்சரே, நித்திய வேலைகள் துவங்கும் முன் காளையார் கோவில் சோமேஸ்வர சுவாமியை தரிசித்து வணங்கிய பின் தான் மனம் செயல்பட விரும்புகிறது. மருது அரசரின் இறைப்பணிகளை மக்கள் மகிழ்ந்து கூறுகிறார்கள் அரசே. அப்படியா? ஆம் அரசே. மதுரை மீனாட்சிக்கு திருவாட்சி, குன்றக்குடி மலை மேல் கோபுரம், மண்டபம், 1000 தென்னை மாமரங்கள் கொண்ட தோப்பு, சிவகங்கை சீமையில் கட்டிய திருஞான சுப்பிரமணியர் கோவில், திருப்பத்தூர், மானூர், வீரக்குடி, நரிக்குடி, இப்படி ஊர்தோறும் தாங்கள் செய்து வரும் இறைப்பணி ஏராளம். அமைச்சரே,
எண்ணில்லாத நன்மைகள், ஏற்றம், பெரும் திண்மை, மாறில்லாத வளம், அமிழ்தம் என மழை, ஆதவன் ஒளி, மண், காற்று, புனல் என அனைத்தும் தந்து வாழ வைக்கும் இறைக்கு நம் மன நிறைவுக்காக செய்பவை இவை. அமைச்சரே, நமது காளையார் கோவிலுக்கு தேர் ஒன்று செய்ய பணித்திருந்தேனே, பணி எந்த அளவில் உள்ளது? அது அது தேர்க்கான மரங்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு பதில் கூறுங்கள். தேருக்கு மரம் கிடைப்பதில் சிறிய சிக்கல். சிக்கலா? திருப்புவனத்தில் இருக்கும் 2 பெரிய மருத மரங்கள் பொருத்தமாயிருக்கும் என்று நான் கூற அதற்கான ஆணை உடனடியாக இடப்பட்டதே. உண்மைதான் அரசே, உண்மைதான். ஆனால் திருப்புவன கோவில் அர்ச்சகருக்கு அதில் உடன்பாடில்லை. என்ன? அரச ஆணையில் கோவில் அர்ச்சகருக்கு உடன்பாடில்லையா? யார் அந்த அற்பன்? அவனை உடனே சிரச்சேதம் செய்யுங்கள். மன்னிக்கவும் அண்ணா, அரசாணையை அர்ச்சகர் ஒருவர் மறுதளிக்கிறார் என்றால் அதில் ஏதோ உட்பொருள் இருக்கிறது. வாருங்கள், நாமே அவரை நேரில் சந்திப்போமே. அப்படியா சொல்கிறாய்? சரி சரி, சந்திப்போம். கானகத்தில் பரியின் பாத ஓசை யாராக இருக்கும்? மனதரசர்கள்! அரசர்களே, அரசர்களே, வணங்குகிறேன். ஓ, பசப்பு வார்த்தைக்குரிய நீர்தான் அரசாணையை அவமதித்தவரோ? அரசே, அரசாணை அவமதிப்பு ஒன்றும் புரியவில்லை அரசே. நடிப்பு மிக அருமையாக இருக்கிறது. அடியேனுக்கு எதுவும் புரியவில்லை. அப்படித்தானே, புரியாமலேயே இருக்கட்டும். வாளினை கொண்டு வாருங்கள், வெட்டுங்கள் இவன் தலையை. ஐயோ அரசரே! அர்ச்சகரே, காளையார் கோவில் திருத்தேருக்கு தேவையான மரங்களை வெட்ட வந்த வீரர்களை தடுத்து திருப்பி அனுப்பினராமே, அது அரசு குற்றம்தானே? ஓ, புரிகிறது அரசே, புரிகிறது. யார் சொன்னது அது மரங்கள் என்று? அனுதினமும் எம் அரசர்களை காப்பாற்று என்று ஆண்டவனிடம் வேண்டுபவன் நான். நீவீர் குறிப்பிட்ட 2 மரங்களும் எனக்கு மரம் அல்ல. பெரிய மரம் பெரிய மருது, சிறிய மரம் சின்ன மருது. தம் அரசரை வெட்ட எந்த குடிமகனும் சம்மதியான். நான் இப்போது அரசாணையை அவமதித்ததாய் தாங்கள் கருதினால் என்னை சிரச்சேதம் செய்யுங்கள். அர்ச்சகரே, உமது வார்த்தைகள் எதுவும் எனக்கு வசப்படவில்லையே. வைகையாறு பாயும் மதுரை நகரில் மருத மரங்கள் ஏராளம். அதே ஆற்றின் தென்கரையில் அமைந்த ஊர்தான் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த திருப்புவனம். நான் கேட்பது... கூறுகிறேன் அரசே, அவ்வூர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் சிவனாரின் பெயர் புஷ்பவனம். கோவிலுக்குரிய அழகிய நந்தவனம் அடற்கானகத்தில், இதோ நாம் நின்று கொண்டிருக்கும் கானகத்தில் இருக்கிறது. மன்னவன் ஆணையை புறந்தள்ளியதை மறைக்க வார்த்தை வித்தை செய்கிறீர்களா? அரசே, மன்னவன் ஆணையை மறுப்பேனா? நீர் மறுத்தது உண்மைதானே? மறுக்கவில்லை அரசே, மறுக்கவில்லை. மாற்றொன்று கூறினேன். ஓஹோ, வேதம் ஓதும் அர்ச்சகர் மன்னனுக்கு மாற்று யோசனை கூறுகிறீர்கள். வித்தக வார்த்தைகளில் விஷம் இருப்பது போல தெரிகிறதே. ஐயோ அரசே! கால விரயம் என் சினத்தை கூட்டுகிறது. அரசர்களே, மருது என்ற இந்த பெயர் கொண்ட இம்மரங்கள் என்னை பொறுத்தவரை மருதரசர்கள். மருதரசர்கள் என் ஐயன், அரசன், அப்பன். ஆண்டவன் பணி செய்யும் அர்ச்சகரே, மெச்சி மகிழ்கிறேன் உம் அன்பை. அரசும் அரசர்களும் மெய்யாலும் உமக்கு அத்தனை உயர்ந்ததா? அரசர்களே, பாராளும் வேந்தர்களாக உங்களை நாங்கள் பார்ப்பதில்லை. மழலை எழும் முன் குறிப்பறிந்து அமுதூட்டும் அன்னையாகத்தான் பார்க்கிறோம். முறையிட்டால் வேண்டியதை தருவான் இறைவன் என்பது நம்பிக்கை. ஆனால் காலம் தவறாத பருவமழையாய் மக்கள் மனம் குளிரச் செய்வார்கள் மருதரசர்கள். உங்கள் உணர்வுகள் புரியாமல் உங்களை சற்று உழலச் செய்துவிட்டோம். பொறுத்தருள வேண்டும். காளையார் கோவில் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் தேர் உள்ளது. தேரின் அழகிய தோற்றமும் கம்பீரமும் காண்பவர் மனதில் தெய்வீக உணர்வை தோற்றுவிக்கிறது அரசே, தோற்றுவிக்கிறது.
நெஞ்சில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அத்தனை அழகு. ஆஹா, நம் எண்ணம் போலவே தேர் உருவாகிவிட்டது. மக்களின் முகங்களை பாருங்கள், எத்தனை பெருமிதம், எத்தனை மகிழ்ச்சி, அதன் ஆரவாரம். இத்தனைக்கும் காரணமான இறையாற்றலுக்கு நன்றி தெரிவிக்கும் தருணம் அண்ணா இது. தம்பி, நீ கூறுவது உண்மைதான். இறைவா, உன் கருணையால் அருளால் உருவானது இந்த தேர். உன் பெயர் கூறி இழுக்கிறோம். அரசர்களே, தேர் இழுக்கும் தருணம் வந்துவிட்டது. முதலில் தாங்கள் இருவரும் வடம் இழுங்கள், அதன் பின் நாங்கள் இழுக்கிறோம். அமைச்சரே, ஊர் கூடி தேர் இழுத்தும் தேர் நகரவே இல்லையே. அமைச்சரே, நான் கேட்கிறேன், நீரோ ஆண்டவன் திருமுகத்தையும் எம்முகத்தையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன யோசனை உங்களுக்கு? ஓடும் அரசே, தேர் உறுதியாக உருண்டோடி வரும். ஆனால் என்ன ஆனால் என்று இழுக்கிறீர்கள்? ஊர் கூடி நிற்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் மீது சினங்கொள்ளாது செவி சாய்க்க வேண்டும் அரசே. உங்கள் அரச முத்திரை கணையாளியையும் செங்கோலையும் தேர் செய்யும் குப்பமுத்துவின் கைகளில் கொடுத்து விட வேண்டும். அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்? சற்று முழுவதும் கேளுங்கள். தேர் நிலைக்கு வரும் வரை பாடுபடும் தொழிலாளியே சீமையின் அரசன் என்று உங்கள் திருவாயால் அறிவிக்க வேண்டும். என்ன, உமக்கு புத்தி பேதலித்து விட்டதா? சினம் தவிர சின்னமருது, இந்த சொல்லரும்புகளில் செய்தி ஒன்று மறைந்திருக்கிறது. குப்பமுத்து, பிடியமும் திருக்கரங்களில் எம் கணையாழியையும் செங்கோலையும் இதோ உம் கரங்களில் வழங்குகிறேன், ஏற்றுக்கொள். குப்பமுத்து, பெற்றுக்கொள். நல்லது அரசே. இப்பொழுது அனைவரும் தேர் இழுப்போம். என்ன வியப்பு! தேர் இப்போது தட்டாமல் தயங்காமல் மென்மையாய் ஓடுகிறதே. ஆமண்ணா, தொடக்கத்தில் நகர மறுத்த தேர் கணையாழியும் செங்கோலும் உம் கரம் பற்ற வேண்டிக்கால தென்றலாய் தேர் உருள காரணம் நான் அறிவேன் சின்னமருது. பாட்டாளியை பார்வேந்தனாக்கி பார்வேந்தனை பாட்டாளி ஆக்கியது இந்த தேரோட்டம். பாட்டாளியை கொண்டாடச் சொல்லித் தருகிறது இந்த தேரோட்டம். உண்மைதான் அண்ணா. அமைச்சரே, போர்ப்படை தயாராகட்டும். புறப்படுங்கள், கொம்பினியாரை வேறறுப்போம். உத்தரவு அரசே, உத்தரவு. யாராலும் வீழ்த்த முடியாது என்று அறைகூவல் விடுத்த மருது சகோதரர்கள் இப்போது எம்மிடம். மூடடா வாய்! அஞ்சா வீரனாய் நேருக்கு நேர் நின்று போரிட்டால் நீ கொக்கரிக்கலாம். ஆனால் வஞ்சகமாய் வலை பின்னிய பேடி நீ. சிறைப்பட்டாலும் உன் நெஞ்சுரம் நீங்கவில்லை. இறுதியாக கப்பம் காட்டுகிறாயா, நாட்டை விட்டு ஓடுகிறாயா? மருது அரசர்களே, கோட்டை கோத்தளம் இழந்து அரியணை நீங்கி தற்போது நீவிர் எம் அடிமை. அச்சமில்லை? அடிமை? யாருக்கு யார் அடிமை? கும்பினி பேயே! அன்னையின் வயிற்றில் உயிரிழந்து உன் தடியாய் பிறந்த பொழுதிலும் வாளால் மார்பில் வெட்டி புதைப்பதுதான் எம் வழக்கம். உம்மை போல் மறைந்து தாக்குவது எங்கள் மரபல்ல. நேருக்கு நேர் நின்று நெஞ்சில் உரம் கொண்டு பகைவன் வாளை மார்பில் தாங்கும் வீரர்களடா நாங்கள். கேட்க இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னடா ஆனால் போனால் என்று மணிமுடி துறந்து ஆடை நெகிழ்ந்து மண்ணில் புரள வீழ்ந்து கிடப்பது பரிதாபம், பரிதாபம். ஏய், எங்கள் ஆணைக்கு உட்பட்டு எம் படை வீரர்கள் எம்மை விட்டு நீங்கியுள்ளார்கள் என்றால் சிரம் புறம் பறந்துவிடும். மறந்து விடாதே. அதிகம் பேசி அவதிப்பட வேண்டாம். மருது அரசர்களை, இழந்தவும் நாடு வேண்டுமா, வீடு வேண்டுமா, அல்லது உயிர் பிச்சை தான் வேண்டுமா?
உயிர் பிச்சை. கொம்பினி பிசாசே, எங்களிடம் துணிவு, வீரம், அறிவு இது எல்லாம் நிறைந்து கிடக்குதடா. இன்று இல்லை என்றால் நாளை எம் நாட்டை போரிட்டு எம் தாய் மண்ணை மீட்டெடுப்போம். உன் சிறுக்கான வார்த்தைகள் ஆணவத்தின் உச்சம். உயிர் பிச்சை. உயிர் பிச்சை. யார் யாரிடம் எதை பேசுவது என்ற வரையறையை மறந்து விட்டாய். அக்னேஷ், பிச்சை எடுப்பதுதான் உமது தொழில். பகைவரை பணிந்து உயிர் பிச்சை கேட்பதுதான் உன் குல வழக்கம். உயிர் பிச்சை? டேய் கும்பிடி பேயே, நாங்கள் போரிட்டது எங்கள் சொந்த நலனுக்காக அல்ல, எங்கள் அன்னை மண்ணுக்காக என்பதை புரிந்து கொள்ளடா பேடியே. மருது சகோதரர்களே, அடக்கம் அடக்கம், நாவடக்கம். பேடி நாயே, நாவடக்கமா? எமக்கா? அடக்க வேண்டியது நீதானடா. நீர் இப்போது அரசர்கள் அல்ல, எம் அடிமை. மருது சகோதரர்களே, வாழ்வின் நிறைவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பம் இருக்கலாம். தங்களின் விருப்பத்தை தெரிவித்தால் நிறைவேற்ற சித்தமாய் இருக்கிறேன். அக்னேஷ், எம் விருப்பமெல்லாம் எம் நாடு, எம் மக்கள் என்றென்றும் இன்பமாய் வாழ்தல் வேண்டும் என்பது மட்டும்தான். உமக்கான விருப்பம் ஏதேனும் இயலுமா உன்னால்? முயன்று பார்க்கிறேன் மருது சகோதரர்களே, என் அதிகார வரையறைக்கு உட்பட்டு. நீ கேட்பதால் கூறுகிறேன், சாவுக்கு அச்சமில்லை. எம் உயிர் பிரிந்த பின் எமது உடல்களை திருப்பத்தூரிலும் தலைகளை காளையார் கோவில் சந்நிதிக்கு எதிரிலும் சமாதி வைத்துவிடு. வாழ்க எம் மக்கள், வாழ்க என்றென்றும் எம் மண், வாழ்க எம் மக்கள். நாடக விழா நாடகத்தில் நேயர்கள் கேட்டது மண் காத்த மருத சகோதரர்கள். நாடகம் எழுதியவர் H. அனார்கலி. நாடகத்தில் பங்கேற்றோர் மன்னர் முத்துவடுகநாதர், ரமேஷ் ராஜா, பெரிய மருது ஜோசப் டிசோசா, சின்ன மருது டி. ஹரிஷ் பாபு, அரசி வேலு நாச்சியார் RX பவுலின் லெனினா, அர்ச்சகர் S. ஈஸ்வர், அமைச்சர் SM முத்துகிருஷ்ணன், ஆக்னஸ் துரை, LNG ரவிசங்கர். அமைப்பில் உதவி SM முத்துகிருஷ்ணன். அமைப்பு ரமேஷ் ராஜா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.